நம்ம இன்னைக்கு திருக்குறள்ல கல்வி அதிகாரத்துல 400வது குறள் பார்க்கிறோம். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை. இதுல இருக்கிற வார்த்தைகள்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் கேடு இல் அப்படின்னா அழிவு இல்லாத. இப்ப சாப்பாடெல்லாம் ஏதாவது கெட்டுடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அன்யூசபிளா ஆயிடுறது தான் கெடுறது அப்படின்னா. கேடு இல் அப்படின்னா அந்த மாதிரி ஆகவே ஆகாத, அழிவு இல்லாத. விழுச்செல்வம்னா மிக சிறந்த செல்வம். என்ன அப்படின்னா கல்வி. ஒருவருக்கு மாடல்ல, இந்த மாடு அப்படிங்கிறது வந்து இந்த குறள்ல வந்து செல்வத்தை குறிக்கும். மாடுங்கிறது வந்து வெல்த் இல்லாட்டி ப்ராப்பர்ட்டி ஆர் ரிச்சஸ் அந்த மாதிரி தான் குறிக்கும். கவு கிடையாது. ஓகே, மாடெல்லாம் மற்றவை, மித்ததெல்லாம் எதுவுமே வந்து ரியல் வெல்த் கிடையாது அப்படின்னு. ஒருவருக்கு அழியாத சிறந்த செல்வம் கல்வியே ஆகும், மற்ற மணி பொன் முதலியவை செல்வங்கள் அல்ல. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை. லேர்னிங் இஸ் த ட்ரூ இம்பெரிஷபிள் ரிச்சஸ், ஆல் அதர் திங்ஸ் ஆர் நாட் ரிச்சஸ். இப்போ இதுக்கு நம்ம ஒரு கதை பார்க்க போறோம். இப்போ ஒரு ஊர்ல வந்து ரவி, அருண் அப்படின்னு ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க. இந்த ரவி வந்து ரெட் கலர் ஷர்ட் போட்டிருக்க பையன், அருண் வந்து ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்க பையன், நீல கலர் சட்டை போட்டிருக்க பையன் வந்து அருண், சிவப்பு கலர் சட்டை போட்டிருக்க பையன் வந்து ரவி. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல நண்பர்களா இருந்தாங்க. ரவி கிட்ட வந்து நிறைய தங்க காசுங்கள்லாம் இருந்தது. அப்ப அவன் வந்து அந்த பொற்காசுங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான், ஒரு பெட்டியில போட்டு பூட்டி வச்சுட்டு அதை பாதுகாத்துட்டு, என்கிட்ட இவ்வளோ செல்வம் இருக்கும் பொழுது, தங்கம் இருக்கும்போது நான் இதுக்காக வந்து பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கணும் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருந்தான். அவனுக்கு இருக்கிற காசே போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. படிப்பை விட பணம் தான் பெருசு அப்படின்னு அவன் வந்து கர்வத்தோட இருந்தான். என்கிட்ட ஆல்ரெடி நிறைய பணம் இருக்கு, நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி கர்வத்தோட இருந்தான். ஆனா அருண் வந்துட்டு கல்வி படிக்கிறத வந்து ரொம்ப விரும்பினான். அவன் வந்து தினமும் ஸ்கூலுக்கு போய் பள்ளிக்கூடத்துக்கு போய் புதிய விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டான். எல்லாத்தையும் ஆர்வமா கற்றுக்கொண்டான். அப்புறம் கிராமத்துல யாருக்காவது ஏதாவது ஒரு உதவி அப்படின்னா, இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவன் கிட்ட வர அளவுக்கு அவன் எல்லா விஷயத்த பத்தியும் நிறைய தெரிஞ்சு வச்சிருந்தான். அப்புறம் தன்னை மாதிரி கூட படிக்கிறவங்களுக்கு எல்லாம் கூட சொல்லி கொடுத்துட்டு இருந்தான். அந்த மாதிரி நல்ல ஸ்மார்ட் பையனா இருந்தான் அவன். அப்போ வந்து ஒரு ஒரு டைம், ஒரு சமயத்துல வந்து அந்த கிராமத்துல வந்து நிறைய மழை பெஞ்சு அந்த அந்த கிராமத்துல இருக்க ஆத்துல எல்லாம் நிறைய தண்ணி வந்து வெள்ளம் வந்துருச்சு. அதனால என்ன, வெள்ளம் எல்லாம் ஊருக்குள்ள எல்லாம் வந்து தண்ணியில வந்து வீடெல்லாம் மூழ்கி போயிடுச்சு. அப்ப வந்து இந்த ரவி வந்து பாதுகாத்து வச்சிருந்த, ஆசையா பாதுகாத்து வச்சிருந்த தங்க காசுங்கள் அடங்கிய பெட்டி வந்து இப்படி இங்க ஆத்துல போயிடுச்சு, தண்ணியில போயிடுச்சு. அப்ப அவன் வந்து ரொம்ப சோகம் ஆயிட்டான். எல்லாத்தையும் போயிடுச்சு, நம்ம கிட்ட இருந்ததெல்லாம் போயிடுச்சுன்னு ரொம்ப வருத்தப்பட்டான் அவன். அப்புறம் என்ன பண்ணான், அருண் வீட்லயும் வெள்ளம் வந்துருச்சு, அவங்க வீடும் சேதம் அடைஞ்சிடுச்சு. ஆனா வந்து அருண் கவலைப்படல. அவன் வந்து வீடெல்லாம் எப்படி கட்டுறதுன்னு கூட தெரிஞ்சு வச்சிருந்தான். அப்ப அவனோட அறிவை யூஸ் பண்ணி அவன் வந்து அவனுக்கும் வீடு கட்டிக்கிட்டான், கிராம மக்களுக்கும் புதுசா எப்படி வீடு கட்டணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லி கொடுத்தான். அதனால அவனோட திறமையை பார்த்த ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. அவனுக்கு உணவு பரிசு எல்லாமே கொடுத்தாங்க. இங்கெல்லாம் வந்து தாத்தாலாம் வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க அவனுக்கு. அப்போ வந்து எல்லாரும், அருணும் வந்து ஒரு புது வீடு கட்டிக்கிட்டான் சீக்கிரமாவே. இப்ப இதெல்லாம் வந்து யாரு பாக்குறா, ரவி வந்து பாக்குறான். அப்பதான் அவனுக்கு தெரிஞ்சது, யாருனாலையும் திருட முடியாத, வெள்ளத்தினால அடிச்சுட்டு வெள்ளத்தினால கொண்டு போக முடியாத, அழிவே இல்லாத சிறந்த செல்வம் வந்து கல்விதான். கல்வியை வச்சுட்டா நம்மளுக்கு மித்தம் வேணுங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு புரிஞ்சிருச்சு அவனுக்கும். அதனால அவனும் வந்து
படிக்க போறான். அருண் கூட சேர்ந்து படிக்க போறலாம். ஓகே, இந்த கதையோட நீதி என்ன அப்படின்னம்னா, ஒருவனுக்கு அழியாத சிறந்த செல்வம் அவன் கற்ற கல்விதான், மற்ற செல்வங்கள்லாம் அதற்கு ஈடாகாது. ஓகேவா? புரிஞ்சுதா? கேள்வி இதெல்லாம் பார்க்கலாமா? ஓகே, ஒருவருக்கு அழிவில்லாத செல்வம் என்னது? அழிவில்லாத செல்வம் கல்வி. வெரி குட். மாடு அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த குறள்ல? வெல்த். வெரி குட், செல்வம். அப்புறம் பணம் மட்டுமே ஒருவருக்கு, சரியா தவறா சொல்லணும். ஓகே, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். பணம் மட்டுமே ஒருவருக்கு மிகச்சிறந்த செல்வம். தவறு. வெரி குட். கல்வியை யாராலும் திருட முடியாது. உண்மை. கரெக்ட். சத்தமா சொல்லுங்க. சரி, கரெக்டான ஆன்சரை என்னன்னு சொல்லணும் நீங்க. விடைய எது காலப்போக்கில் அழியாது? பொம்மையா, கல்வியா, மிட்டாயா? கல்வி. வெரி குட். சரி, இந்த குறளை எழுதியவர் யாரு? பாரதியாரா, திருவள்ளுவரா, ஔவையாரா? வெரி குட். சரி, பொறுத்துக. மாடு அப்படின்னா என்ன அர்த்தம்? வெல்த். இங்க வந்து தமிழ்ல செல்வம். ஓகே. விழுச்செல்வம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சிறந்த செல்வம். ஓகே. கேடில் அப்படின்னா அழிவில்லாத. அப்புறம் உன்னிடம் இருக்கும் ஒரு பொருளை யாராலும் திருட முடியாது என்றால் அது எது? கல்வி. திருக்குறளில் மாடு, இந்த குறளில் மாடு என்றால் என்ன? செல்வம், வெல்த். பணத்தை விட கல்வி ஏன் சிறந்தது? பணம் செலவழித்தால் தீர்ந்துவிடும், குறைஞ்சிடும். ஆனால் கல்வி மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது வளரும் மற்றும் எப்போதும் நம்முடன் இருக்கும். ஓகே.